கொண்டு போயிட்டோம்னாலே நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். நீங்க எவ்வளவு வெளியே போங்க, எவ்வளவு பெரிய ஆளா இருங்க, நான் பார்த்துருக்கேங்க. ஒரு பெரிய அளவு சொத்து சேர்த்துருக்காரு, நிறைய கடைகள் கட்டி விட்டுருக்காரு, பல இடங்களில் சொத்து இருக்கு. அவருடைய குழந்தைகளோ மனைவியோ உறவோ நண்பர்களோ அவரை ஒரு சல்லி பைசாவுக்கு மதிக்கலை. ஆனால் காரில் போகிறார், காரில் வரார், பெரிய ஆளாக இருக்கு. என்ன காரணம்? ஏன் அவ்வளோ பெரிய பணக்காரர் அவ்வளோ பேரும் பார்த்து நல்ல மதிப்பு கொடுக்கலாமே, மரியாதை கொடுக்கலாமே, அவரை மதிக்கலாமே, அவ்வளோ பெரிய பணக்காரராச்சே. குடும்பத்தை சரியாக வச்சுக்கல, மனைவியை நல்லா வச்சுக்கல. மனைவி இருக்கும்போது இன்னொருத்தரோட போகிறது, இன்னொருத்தரோட சுற்றுறது, இன்னொருத்தரோட போகிறது, ஒன்றுக்கு 4 பொண்டாட்டி 4 வப்பாட்டி வச்சுக்கிறது. இது குடும்பத்தில் உள்ளவங்களும் அவரை மதிக்கலை. அவனை பணம் இருந்து என்ன செய்யப்பா, அவன் உனக்கு குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்தை சரியாக வச்சுக்க தெரியல, இவன்கிட்ட பணமும் கார் இருந்து என்ன செய்ய போகுது, சரியில்லாதவன் கெட்டப்படுவா அப்படின்னு சொல்கிறாரெலாம் இருக்காங்க. ஏன் அந்த வார்த்தைகள் வருகிறதுன்னு நான் பல தடவை யோசிச்சு பார்த்துருக்கேன். இந்த மாதிரி வார்த்தைகளை ஏன் சொல்லி திட்டுறாங்க? ஒரு ஒரு மனிதனாக பிறந்த நீ முதல்ல உன் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், 2வது உன் கூட பிறந்தவங்களை நல்லா பார்த்துக்கணும், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாராக இருந்தாலும் சரி. 3வது உன்னை நம்பி வந்த மனைவியை நல்லா பார்த்துக்கணும். 4வது நீ பெற்ற பிள்ளைகள் நல்லா பார்த்துக்கணும். அதற்கப்புறம் உன்னால் முடிந்தால் இந்த சமூகத்துக்கு என்ன உதவ முடியுமோ பிரபஞ்சத்துக்கு செய்யலாம். ஏழைகளுக்கு உதவலாம், மரங்கள் நடலாம், தான தர்மங்கள் பண்ணலாம், புண்ணிய காரியங்கள் செய்யலாம். மனைவி மக்களை நல்லா பார்க்க மாட்டேன், பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்க மாட்டேன், அக்கா தங்கச்சியை மதிக்க மாட்டேன், அண்ணன் தம்பியை பார்க்க மாட்டேன், அப்பா அம்மாவுக்கு சோறு போட மாட்டேன். ஆனால் பந்தாவா 10 பெண்களை வப்பாட்டியாக வச்சுக்குவேன், கார் வச்சுக்கிடுவேன், வீடெல்லாம் நிறைய பணம் வச்சுக்கிடுவேன், சும்மா பேருக்கு போய் ஒரு பெரிய பந்தலை போட்டு ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடுவேன். என்ன நடக்க போகுது? கருமா கூடுமே தவிர ஒரு இம்மி அளவோடு குறையாது. வாழ்க்கை என்பதை எப்படி வாழணுங்கிற ஒரு முறை இருக்குது சார். ஜோதிடத்தில் நாம் ஜோதிடம் பார்க்குறோம் அப்படின்னா ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்துருக்கோம், ஒவ்வொரு நாளும் ஆய்வு பண்ணிட்டே இருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்துட்டோம். ஒரு ஜாதகத்துலேயும் ஒரு விதமாக இருக்குது. இவங்க அப்பா காலத்தில் இது நடந்துச்சா, அவங்க தாத்தா காலத்துல ஆமாங்கிறாங்க. இதையெல்லாம் எங்கு கண்டுபிடிக்க முடிந்தது? நமது பிறப்பு ஜாதகத்தில் 5ஆம் இடமும் 9ஆம் இடம் தானே சொல்லுது. நம்முடைய தாத்தம் பாட்டம் காலத்தில் புண்ணியம் பண்ணானா பாவம் பண்ணானா எது சொல்லுது? நம்ம ஜாதகத்தில் 5ஆம் இடம் 9ஆம் இடம் தானே சொல்லுது. நாம் என்ன தவறு செய்கிறோம், என்ன அலும்பு செய்கிறோம் என்பதை நம்முடைய வாரிசுடைய ஜாதகத்தில் எழுதிடுறானே கடவுளே. அப்படி ஏதோ ஒரு பாவம் செய்து இந்தாக்கு வாரிசு பேரனா பேத்தியா வந்து பிறக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்கல்ல. அதை நான் என்ன சார் செஞ்சேன்? நான் ஒரு பாவமும் பண்ணலையே, என் தாத்தம் பாட்டம் பண்ண பாவத்துக்கு நான் என்ன சார் செய்வேன்? அவன் பண்ணி வச்சுட்டு போயிட்டான், அதை நான் அனுபவிக்கணுமா? எனக்கு தேவையா? எவ்வளோ பேர் கேட்குறீங்க? வருத்தமாக தான் இருக்கு. நாம் ஒரு செயல்பாட்டை, ஒரு திட்டத்தை, ஒரு நோக்கத்தை வழிநடத்தி செல்லுகிற போது சரியான பாதையை நோக்கி ஒரு செயலை நம்ம செயல்படுத்தலை அப்படின்னா நம்ம செயல்படுற செயல்பாடுகள் எதுவுமே உருப்படிக்கு வராதுங்க. ஆயிரக்கணக்கான மரங்களை கொண்டு நானும் தான் நட்டேன், அதில் பாதியை காப்பாற்ற முடிஞ்சது, பாதியை. ஆனால் அதை பாதி மரங்களை காப்பாற்றுவதற்கு நான் பட்ட கஷ்டம் அவ்வளவு. கோடை காலங்களில் ஆடு மாட்டை விட்டு மேய்ச்சிட்டு போயிடுவான் சார். வேலி வச்சாலும் வேலியை உடச்சி மேய்க்கிறான் சார். அந்த ஆடு மாடுகள் சரி, ஐயோ கஷ்டப்பட்டு அந்த மரங்களை வச்சுருக்காங்களே, அந்த ஆடு மேய்துன்னு விரட்ட மாட்டாங்க. சாகர நெல் இருக்கக்கூடியவங்க 100 நாள் அளவோட கூட கெஞ்சி பார்த்து தண்ணி ஊற்ற மாட்டேன்ட்டாங்க. ஒவ்வொரு நாளும் நாம் போய் 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 முடிஞ்ச அளவுக்கு அந்த மரங்களை காப்பாற்றி அந்த வேலைகளை தூக்கி கட்டி அதுக்கு 4 ஆளுகளை கூட்டிகிட்டு போய் 5 ஆளை கூட்டிகிட்டு போய் நம்மளால் செய்ய முடிஞ்சதை செஞ்சு அந்த மரங்களை சரி பண்ண முடிந்தது. இந்த சமூகத்தில் நல்லது செய்யுதுங்கிறது ரொம்ப கஷ்டம், கெட்டது செய்கிறது ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுவான். ஆனால் அது நமக்கு தேவையில்லைங்க ஐயா. முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன நினச்சேன்னா, ஒரு 100 மரம் 500 மரம் 300 மரம் பொழைச்சா கூட அந்த மரங்கள் வளர்ந்து செழிப்பாக இருக்கிற போது இந்த பிரபஞ்சத்தை சுத்தப்படுத்தும். 10 பேர் அந்த மரத்தை நல்லா நிற்பாங்க, பல 100 பறவைகள் அதில் இருக்கக்கூடிய காய்களை சாப்பிடும். அதுவும் ஒரு தான தர்மம் தான். நீங்களும் செய்யுங்க, உங்களால் முடிகிற